அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு நோக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி சமீபத்தில் தேசிய தலைவர் அப்படின்ற படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த படம் வருவதற்கு முன்பே தேவேந்திர வேலை சமுதாய மக்கள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. தடையை மீறி படம் வெற்றிகரமா 2 வாரம் ஓடிடுச்சு. இப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு அண்ணன் வந்து இந்த படத்துல எங்க தலைவர் ஐயா காமராஜரை பற்றி தவறா சித்தரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காப்புல. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்ன பனங்காட்டு படை தலைவராக இருந்தாரு. இப்போ வந்து சத்திரியோ சான்ற படை அப்படின்ற அமைப்பு உருவாக்கக்கூடிய அண்ணன் ஹரிநாடர் அவர்கள். அண்ணன் வந்து எப்பவும் பார்த்தா தன்னை நல்லதை கிட்டதோ தன்னை பத்தி பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு பிரியப்படக்கூடிய ஒரு ஆவல் மிகுந்தவர். சரி, அண்ணன் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேட்டு பாருங்க. ஆட்டுக்குட்டியை வந்து முத்துராமலிங்க தேவரையா வாங்கி கொடுத்தா. அதாவதுங்க, காமராஜரையா ஒரு எளிமையின் சிகரமா வாழ்ந்தாரு. காமராஜரையா ஏழை கிடையாது. காமராஜரையா பிறக்கும்போது ஏழையா பிறந்தாரு யாரும் சொல்லல. அவருடைய ஆட்சி ஏழைகளுக்கு உதவும் வகையிலையும் பாமரனும் படிக்கும் வகையிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஆட்சியை கொடுத்தாரு. ஐயாவோட வாழ்ந்து மறைந்த வீடு, விருதுநகர் இருக்கக்கூடிய வீடு எல்லாருக்கும் தெரியும். அது அப்பவே எந்த மாதிரியான ஒரு மாடி வீடு அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரையா ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தா ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வந்து அரசியல் நிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இன்னொன்னு, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மாநில தலைவர். முத்துராமலிங்க தேவரையா வந்து அந்த முதுகுளத்தூர் தொகுதி தலைவர், ஒரு வட்டார தலைவர். அப்போ பாத்துட்டீங்களா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அண்ணனுடைய கருத்துப்படி ஐயா காமராஜர் அவர்கள் வந்து செல்வ செழிப்பான குடும்பத்துல வாழ்ந்து பிறந்தவர். அவருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி வாங்கி கொடுக்குற அளவுக்கு தேவர் ஒன்றும் பெரிய தலைவர் அல்ல. அவர் ஒரு வட்டார தலைவர். காமராஜரை வந்து மிகப்பெரிய மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு குச்சி பொழுது போட்டாப்புல இணையம் முழுக்க ஃபயரா போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச வரலாற்று சான்றுகள் படி என்னன்னா, ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ஏழ்மையான பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான் அப்படின்றத நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். அதே மாதிரி அதனாலதான் அவர் வந்து மேற்படிப்பு அப்பாவும் ஐயாவும் அப்பாவுடைய அப்பாவும் இறக்கும்னால குடும்ப பொறுப்பை பார்க்கறதுக்காண்டியே அந்த ஏழ்மையும் போக்குறதுக்காண்டி அவர் 6வது படிப்பை தாண்ட முடியாம ஒரு சூழல் ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்படிப்பட்ட சூழல் ஐயா வாழ்ந்திருக்காரு. காமராஜர் ஐயா வந்து உங்களால சொல்லிக்கிறேன், இதை வந்து யாரையும் பெருமை பேசணும் சிறுமை பேசணும் அப்படின்றக்காண்டி இல்லை. எல்லாமே தமிழ் தலைவர்கள் தான். சரிங்களா? வரலாற்றை சொல்றோம், அவ்வளவுதான். சொன்ன விஷயம் வந்து தேவர் ஐயா அவர்கள் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி ரசீது வச்சு தேர்தலில் வந்து காமராஜர் போட்டியிட வச்சாரு அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி, இதுக்கு ஆதாரம் பல தலைவர்கள் பேசியிருக்காங்க, பல புஸ்தகங்கள் இருக்கு. காமராஜர் ஒரு வழிகாட்டி அப்படின்னு ஆல்ரெடி அருணா அவர்கள் எழுதின புஸ்தகத்திலும் இருக்கு. இது மாதிரி நிறைய புஸ்தகத்துல சான்றுகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய அரசியல் ஆளுமைகளும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் கடல் ஐயா நெல்லைக்கண்ணன் அவர்கள் கூட பல மேடைகளை இதை பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க, தேவர் ஐயாவும் காமராஜர் ஐயாவும் மிகப்பெரிய நண்பர்கள். அந்த நகமும் சதையும் போல. அதாவது இந்திய விடுதலை பெற வேண்டும், நாம் எல்லாரும் இந்தியர்கள், இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும், அயலானை விரட்டி வேண்டும், இந்த ஒரே சிந்தனையில 2 பேரும் ரொம்ப தீவிரமா இருந்தவங்க. அதனால மிகப்பெரிய நண்பர்களா இருந்தவங்க. எப்படி புரிஞ்சாங்க அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அப்படி இருந்த பட்சத்துல நான் அந்த சிவகாசி நகராட்சி அந்த தேர்தல் வரும்போது வரி கட்டாதனால அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் வரும்போது தேவர் அவர்கள் தான் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து வரி கட்ட வச்சு அந்த ரசீது வச்சு தேர்தலில் போட்டியிடறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்றத இங்க பிரச்சனையா இருக்கு. இதுக்கு பல சான்றுகள் இருக்கு. சரி, இது இல்லை அப்படின்னு அண்ணன் ஹரிநாதர் அண்ணன் வந்து எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வழி என்னன்னா, அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, ஐயா காமராஜர் ஐயா வந்து செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவருக்கு ஏற்கனவே வரி வச்சிருப்பாங்கல்ல, ஏதோ வரி, குடும்பத்துக்கோ சொத்து வரி ஏதோ ஒன்று இருக்கும்ல. சொத்து அதிகமா இருந்தாலும் சொத்து வரி இருக்கணும். அப்படி வரி இருக்கும் பட்சத்துல அண்ணன் கட்டின வரியை வரி கட்டின ரசீதை காமிச்சாங்கன்னா, தேவர் ஐயா வந்து இந்த ஆட்டுக்குட்டி வச்சு ரசீது வாங்கி கொடுத்து பொய்ன்னு ஆகி போயிடும். வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை செஞ்சாங்கன்னா போதும். இந்த இன்னைக்கு இந்த விஷயத்துக்காண்டி தேவரை எதிர்த்து பேசுறாங்கல்ல, அவர்கள் பூராமே அதை செய்யணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து காமராஜர் ஐயா வந்து தேவரோட உதவி கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இதை கேட்டது வந்து முத்துசாமி ஆசாரி அப்படின்றவர் வந்து சொல்றாரு சும்மா யதார்த்தமா. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு நண்பர்கள் சொல்லும்போது, என்ன ஐயா காமராஜர் ஐயாவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வரி கட்டலை அப்படின்னா, சரி 2 ஆட்டுக்குட்டியை வாங்கி வரியை கட்டி விடு. இது வந்து எப்படின்னா சர்வசாதாரணமா நம்ம பேச முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை உடனே அதை போய் முடிச்சுட்டோடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நடந்த உரையாடலா தான் இருக்கணும். ஐயா காமராஜர் ஐயா வந்து உதவி கேட்டு பண்ணாரு அப்படின்னு இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இதே சமயத்துல ஒரு தேர்தலில் போட்டி வரும்போது ஐயா காமராஜரை வந்து எதிர்கட்சியினர் சொல்லக்கூடாது, இன்னைக்கு திமுகனுடைய தாய்க்கழகம் அது, அவங்க தான் வந்து கடத்தி போறாங்க. ஐயா தேவர் ஐயா வந்து எச்சரிக்கை சொல்ல வந்து விட்டுட்டு போறாங்க. இந்த மாதிரிலாம் தேவர் ஐயா வந்து காமராஜருக்கு மிகப்பெரிய உற்ற நண்பனா உறுதுணையா இருந்திருக்காங்க. அதெல்லாம் விட்டு போட்டு நம்ம இன்னைக்கு வந்து தேவையில்லாம இதை போட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அண்ணன் என்ன சொல்றாரு, ஐயா காமராஜர் அவர்கள் வந்து அதாவது மாநில
தலைவரா இருந்தாரு, இவர் வந்து வட்டார தலைவராக தான் இருந்தாரு, இவர் எப்படி அவருக்கு உதவி பண்ணிருக்க முடியும் அப்படின்னானே 1940 வந்து ஐயா வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த தலைவரா மாறுறாங்க. நம்ம சொல்றது எல்லாமே வந்து இந்த 34, 35 இந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்தது. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஐயா காமராஜர் ஐயாவும் தேவர் ஐயாவும் இருவருமே சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டவங்க தான். இவங்க எங்க பிரிந்தாங்கன்னா 1949 காலகட்டங்கள்ல காந்தி வழியிலேருந்து பிரிஞ்சு நேதாஜி அவர்கள் வந்து நம்மளுக்கு அகிம்சையால ஒன்றும் சாதிக்க முடியாது, இவனுக்கு அடிக்கடி ரத்தத்துக்கு கத்துனே போகணும்னு சொல்லிட்டு பார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்குறாங்க. அதுல போய் சேர்றாங்க தேவரையா. அதனாலதான் இவங்க காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போனாங்க ஒழிய காங்கிரஸ்னால சண்டைனா வந்தோ தேவருக்கும் காமராஜருக்கும் சண்டை வந்தோ ஒண்ணு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போல அவரு. அதான் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் சுதந்திரம் தேவை, ரெண்டு பேருக்கும் சுதந்திரக்கான பாடுபடுறாங்க. ஆனா எடுத்துக்கொண்ட வழிகள் வேற வேற. நீ அகிம்சை வழியில போ, நான் அடிதடி வழியில போய் பாக்குறேன், அவனுக்கு ரத்தத்துக்கு ரத்தத்தான், குத்துக்கு அடிக்கு அடிதான் அப்படின்னு சொல்லி நம்ம தேசிய ராணுவத்தை போய் உருவாக்குறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாரு, வட்டார தலைவர்னு சொல்றாங்கன்னே. இந்த வட்டார தலைவருக்கு எதுக்கு நீ கொல்கத்தால செலவு வச்சிருக்காங்க, அந்தமான்ல செலவு வச்சிருக்காங்க, பர்மால செலவு வச்சிருக்காங்க. கொஞ்சம் நம்ம ஒரு பேசுற கருத்துக்களை பொதுவெளியில பேசும்போது, ஏன்னா நீங்க பேசக்கூடிய சென்சிட்டிவான விஷயம் ஏதாச்சும் இங்க தமிழகத்துல இப்போதான் நம்ம எல்லா சமூகம் ஓரளவுக்கு ஒற்றுமையா வராங்க. இதனால மீண்டும் ஒரு கலவரங்களோ ஒரு பிரச்சனையில வராம இருக்கணும். சரிங்களா? அதை கொஞ்சம் பொறுப்புணர்வோட பேசுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எதுக்கு பண்றாங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகுளத்தூர் கலவரத்தை பத்தி பேசுறது, தேவரையா பத்தி ஏன் பேசுறாங்கன்னா, இந்த தேவரையாவோட வாழ்க்கை வரலாற்று வரும்போது மூணு சமூகம் முக்கியமா வந்துடும். இங்கிட்டு முதுகுளத்தூர் கலவரத்தை பேசும்போது அங்க வந்து நாடார் பிரச்சனை, அங்க வந்து ஐயா காலத்துல யாருக்கு ஆட்சி காலம் நடந்தது, காமராஜர் ஆட்சி காலம் நடந்தது. அப்ப இங்கு நாடாரு, தேவர், தேவேந்திரர் இந்த மூணு மக்களுக்குள்ள என்னைக்குமே சிக்கல் இருக்கணும். அதுக்காண்டி இந்த ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மத்த இங்க தமிழ்நாட்டுல கீழ்வெண்மணி பிரச்சனை நடந்துச்சு, அதை பத்தி அவனுக்கு ஏன் பேச மாட்டாங்கன்னா, அப்போ முதலமைச்சர் இருந்தது அண்ணா, அதை செஞ்சது அவர்கள் சமூகம், வேற சமூகம், தமிழ் அல்லாத சமூகம். அப்போ அதை பத்தி எவனும் பேச மாட்டாங்க. குறிஞ்சாங்குள கலவரத்தை பத்தி எவனாச்சும் பேசுவானா, எவனும் பேச மாட்டாங்க. ஆனா இங்க மேலாளர் கலவரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அப்ப வந்து அது யாரு செஞ்சா, அதனால நமக்கு என்ன பாதிப்பு, நம்ம சமுதாயத்துக்கு அது என்ன பெனிஃபிட் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து பேசுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க இந்த விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இணையதளம் முழுக்க 3 சமூகம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவர், தேவேந்திரர், நாடார். இப்ப யாருக்கு கொண்டாட்டம், தமிழன் எல்லாம் அவனுக்கு கொண்டாட்டம். அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். அவன் எதிர்பார்க்கறான்னு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்களா? இது இப்ப 3 ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகளை அவன் வீழ்த்திட்டான். சரிங்களா? இந்த 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 தேவரை பற்றியோ முதலோத்தூர் கலவரை பற்றியோ தொடர்ந்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒரு டாபிக் எடுத்தா 3 தமிழ் சமூகங்கள் பெரும் சமூகங்களுக்குள்ள பிரச்சனை வருது. 3 பெரும் சமூக மக்களுடைய ஆளுமையா இருக்கக்கூடியவர்கள் மேல கரப்படியுது. இங்கிட்ட தேவர், காமராஜர் ஐயா, இமானுவேல் சேகர் இந்த 3 மேலே கலவரியுதா? அப்ப இவங்க அதைதான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இங்க வந்து பெரியாரு, அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் புனிதர்கள் ஆயிடுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் இவங்க வந்து இதே முதுகுளத்து கலவரத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா கீழ்வினை பிரிவுகளை பத்தி பேச முடியாது. ஏன்னா அப்ப நடந்தது வந்து அண்ணா ஆட்சியில அது நடந்த அண்ணாவோட சொந்தக்காரங்க நடத்தினது. சரியா? அப்ப இவங்க இதைத்தான் அவங்க வந்து விதைச்சிட்டே இருப்பாங்க. நம்ம இதுக்கிட்ட இருக்கக்கூடிய பின்புலங்கள் என்ன, இதுல யார் இருக்கா, இதனால நம்ம இந்த பேசுறதுனால அந்த அரசியல்வாதிக்கு என்ன லாபம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடங்க. ஏன்னா இணையம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறான கருத்துக்கள், தவறான அணுகுமுறைகள்ல போய்கிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஏதோ இந்த தென் தமிழகத்துல எல்லா சமூகங்களும் கொஞ்சம் ஒற்றுமையா வரக்கூடிய சூழல் இருக்கு. ஆனா இந்த 2026 தேர்தல் வருது, திமுகவுக்கு வந்து எப்பெல்லாம் ஒரு தோல்வி பயம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஜாதி கலவரம் நடக்கும். பாத்துக்கிறோங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கோ. ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப தேவரை பத்தி பேசுறது, தேவரை பத்தி இந்த நிறைய அந்த தேவேந்திர குல சமூக மக்களுடைய இணையதளங்கள் நிறைய இப்ப வந்து தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய போலி ஐடி, பேக் ஐடி மூலமா இதெல்லாம் தவறான விஷயங்களா தோணுது. சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் அதே மாதிரி முக்குலத்து சமுதாய இளைஞர்கள் நான் என்ன சொல்றேன், நீங்க மற்ற சமுதாய தலைவர்களை பத்தியோ மற்ற சமுதாய மக்களை தவறா பேச வேண்டாம். அவங்க பேசினா விட்டுருங்க. நீங்க நம்ம சமுதாயத்தை எப்படி முன்னெடுத்து சொல்ற, நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு எப்படி வாழ்க்கை வரலாற்றை போதிக்கிற, இளைஞர்களுக்கு எப்படி வாழ்க்கை வரலாற்றை போடுங்க, அரசியல் பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். நல்லது கருத்துக்களை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை படைப்போம். நன்றி.